அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரம் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த டெப்டி சிஎம் போஸ்ட். ஏகப்பட்ட விவாதங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் இல்ல சோசியல் மீடியாவாகட்டும். நமது முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போறாரு இல்லையா, அந்த முதலீட்டுகளை ஈர்ப்பதற்காக அதுக்கு முன்னாடி இவருக்கு அந்த டெப்டி சிஎம் பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு விவாதங்கள். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு நாளா தள்ளி போச்சு, ஒருவேளை இந்த தடவையும் தள்ளி போய் விடுமோ அப்படின்னு சில விவாதங்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கூட அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், இல்ல அதெல்லாம் முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு. ஆனா பாருங்க, ஒருத்தர் கூட சரி இந்த கட்சிக்காரங்களை விட்டுருங்க, நடுநிலையாளர்கள் அப்படின்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்கள யாருமே யாருக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்ற கேள்வியை எழுப்பவில்லை, விவாதமும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலங்க. கட்சியில ஏராளமான சீனியர்கள் இருக்காங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களே எடுத்துக்காங்களேன், இவர் அண்ணா அவர்கள் காலத்திலேருந்து அரசியல்ல இருக்கார். சரி ரைட்டு, அவருக்கு வயதாகி விட்டது, அதனால இளைஞர்கள் வேணும் அப்படின்னு நினைச்சா பிடிஆர் இருக்காரு. அவர் முதலா நிதியமைச்சரா பதவி வைக்கும் போது திமுகல அவ்வளவு பெருமையா பேசியிருந்தாங்க. அவர் அமெரிக்காலாம் பெரிய படிப்பு படிச்சவர், எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை பார்த்தவர் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்காருல, நான்லாம் ஒரு காலத்துல ஏரோப்ளேன்லயே இருந்திருக்கேன், அதெல்லாம் பெரிய பெரிய ஏரோப்ளேன், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ், அதுலயே டிராவல் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்காருல்ல. அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் 4 பரம்பரையா திராவிட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நீதி கட்சி முன்னோடிகள் இதெல்லாம் வேற அவர் அடிக்கடி சொல்வாரு. அப்ப அவர் இந்த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன்லயே இல்லையா? சரி, அப்படி பார்க்க போனா மனோ தங்கராஜ் அவர்கள் இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்காரு, இவங்களும் அந்த பாரம்பரியம் இளைஞர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருவாங்க இல்லையா? சோ இந்த கொஸ்டின் யாருமே எழுப்பல, மக்களும் இதை கேட்கல. அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எப்ப கொடுப்பாங்க, இதுதானே தவிர யாருக்குன்ற கேள்வி மக்களுக்கும் எழவில்லை. என்ன கேட்டா இதுதான் உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுல யாருக்குமே சந்தேகமே வரல. மக்களாட்சிக்கு எவ்வளவு ஒரு அழகான விளக்கம் பாத்தீங்களா? அப்போ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அப்ப அடுத்தது அந்த பதவி கொடுக்க வேண்டியதுதான். இப்ப உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத ஒரு சந்தேகம் வரலாம், சார் இது என்னவோ மன்னர் ஆட்சி முறை ஒழிந்து அதுக்கப்புறம் தான் மக்களாட்சி வந்தது அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா ஒன்னும் மாறினா மாதிரி தெரியலையே அப்படின்னா, இதுக்கும் ஒண்ணு இருக்குது. மோர் எ திங் சேஞ்சஸ், த மோர் இட் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயம் மாறுபடுகின்றதோ அந்த அளவுக்கு அது மறுபடியும் பழசு மாதிரியே இருக்கும் அப்படின்னு. அதேதான், அது வேற இது வேற அப்படி இல்லை, எல்லாமே ஒன்றுதான். அடுத்தது பாருங்க, நம்ம தோழர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம் குழந்தைகளையும் கம்யூனிஸ்டா இருக்க சொல்லித்தர வேண்டும் என்று எப்போதும் சொல்வார் தோழர் என் சங்கரையா. தோழர் என் சங்கரையா படத்திறப்பு தீக்கதிர் சந்தா ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் தோழர் எஸ் சந்திரசேகர் உரை. தமிழகத்தில் திமுக அதிமுக ரொம்ப வருஷமா இருக்கின்ற பெரிய கட்சிகள். இந்த 2 கட்சி தலைவர்கள் என்னைக்காவது நம்ம பசங்களை நம்ம கட்சிக்காரங்களா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஃபார் தட் மேட்டர் காங்கிரஸோ இல்ல பிஜேபியோ கூட நம்ம பசங்களை நம்ம கட்சிக்காரங்களா வளர்க்கணும் அப்படின்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஆனா டோலர்கள் மட்டும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு கேள்வி வந்தது. அப்புறமா தான் புரிஞ்சுது, டோலர்கள் முதலாளித்துவத்துக்கு எதிரானவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதே மாதிரி கார்பரேட்டுகளை கடுமையாக எதிர்ப்பவர்கள். ஆனா நம்ம கட்டடத்தை வாடகை விடும்போது மட்டும் கார்பரேட்டுக்கு விடுவோம், கேட்டா அது வாடகைங்க, இதுவும் அதுவும் ஒண்ணா அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாரிசுகள் பசங்க அவங்க கம்யூனிஸ்டுகளா இருக்கின்றார்களா அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த கீழ்மட்டத்துல தொண்டர்களாக இருக்காங்க இல்லையா, இது பல குடும்பங்களை எனக்கு கேரளால இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் வெறும் அடிமட்ட தொண்டர்களாக இருந்தவர்கள், அவங்க பசங்களும் அதே கம்யூனிஸ்ட் சகாவுக்களாகவே இருக்காங்க, அடிமட்ட தொண்டர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த நிர்வாகி அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வாரிசுகள் வாரும் இந்த மாதிரி கம்யூனிசம் பக்கம் வருவதில்லை. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேல் மட்டத்தில் இருக்கவங்க அவங்க பசங்கள்லாம் ஒண்ணு முதலாளித்துவ நாடுகள்ல போய் படிச்சு அங்க இருக்கிற முதலாளித்துவ கார்பரேட் நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க. அப்படி இல்லாட்டா இந்தியாவுக்கு திரும்பி இங்கேயும் ஒரு கார்பரேட் நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. இல்ல தனியா ஒரு கார்பரேட் நிறுவனம்னா பல்லாயிரம் கோடின்னு இல்லை, 1 கோடி போட்டு நீங்க ஆரம்பிச்சாலுமே அது கார்பரேட் நிறுவனம் தான். சோ அந்த மாதிரி தொடங்கி நடத்தி வருகின்றார்கள். தப்பி தவறி கூட கம்யூனிசம் பக்கம் வருவதில்லை.
இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, உங்க பசங்களையே நீங்க கம்யூனிஸ்டா வளர்க்க முடியல. நீங்க ஏங்க கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல போயிட்டு எல்லாரையும் கம்யூனிசம், கம்யூனிசம்னு இழுத்துக்கின்னு அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணின்னுக்கிறீங்க. உருப்படாம வைக்கிறீங்க. உண்மையிலேயே கம்யூனிசம் நல்ல சித்தாந்தம்னா, உங்க பசங்கள நீங்க சொல்லி வளர்க்கணும். பாருங்க, நீங்க கம்யூனிஸ்டா இருக்கணும். முதலாளித்துவம் பக்கம் போகக்கூடாது. முதலாளித்துவ நாடுகள்ல படிக்கக்கூடாது. கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடாது. ஏங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க பசங்க மட்டும் நல்லா கார்ப்பரேட்ல சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆவணும். ஆனா மத்தவங்கலாம் கம்யூனிசம், கம்யூனிசம் அப்படின்னே உருட்டிக்கின்னு உருப்படாம போகணும். எத்தன நாளைக்குங்க இந்த மாரியே ஜனங்கள நீங்க போட்டு நாசம் பண்ணிட்டு போறீங்க? இதுல 2016 தமிழக தேர்தல் போது பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர் ஒருவர், அவரு பசங்களுக்கு வாங்கின எஜுகேஷன் லோனு, அது ஏதோ திருப்பி கட்டுறதுல டிலே ஆயிருக்கு போல இருக்கு. அதனால பேங்க் இந்த ஜப்தி நடவடிக்கை அப்படின்னு இருக்காங்க. பொங்கி எழுந்துட்டார். எங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு. அதானே எம்எல்ஏன்னா அவங்க லோன் கட்ட வேணாம் அப்படின்னு ஏதாவது சிறப்பு சலுகைகள் இருக்குங்க. இதுல இன்னும் சில பேர் சொன்னாங்க, அப்படி இல்லங்க. இந்த மாரி கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் அந்த சம்பளத்த கட்சிக்கு குடுத்துடணும். கட்சி என்ன குடுக்குதோ அதுல தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படின்னா. இது என்ன லாஜிக்ன்னு எனக்கு புரியல. அப்ப உங்க சம்பளத்தெல்லாம் கட்சிக்கு குடுத்துடணும் அப்படின்னா, அப்ப அவங்க இஎம்ஐயும் கட்சி தான் கட்டணும். அது எப்படி? அத சம்பளத்த வாங்கிக்கிறதுக்கு மட்டும் கட்சி, இஎம்ஐ கட்டுறதுக்கு கட்சி கிடையாதா? இந்த பேங்க்ல இருந்து லோன் குடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் யாரோட பணம்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்களும் நாங்களும் பேங்க்ல போயிட்டு அந்த சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு வைக்கிற பணம், அதுக்கப்புறமா அந்த எஃப்டில போடுற பணம், இந்த மாரிலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் தான் எடுத்து லோன் குடுக்குறாங்க. இதுல இவங்க சொல்றாங்க, ஐயோ! மோடி அவர்கள் அப்படியே பணத்த அம்பானி, அதானி, அதுக்கப்புறம் அந்த யாரு அந்த மல்லையா இவங்களுக்கெல்லாம் தூக்கி குடுத்துட்டாருன்னு. சொல்லப்போனா அந்த மல்லையா, நிரவ் மோடி இவங்கலாம் கடன் வாங்கினது யுபிஏ காலகட்டத்துல. அப்ப கம்யூனிஸ்டுகளும் தான் அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அத தூக்கி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இப்ப மக்கள் பணத்த எடுத்து உங்க பசங்க படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் குடுத்தா, அத நீங்க கட்டாம நிறுத்துனீங்கன்னா, சரி ஏதோ பசங்களுக்கு வேலை கிடைக்கல, கஷ்டத்துல இருக்காங்கன்னா கூட பரவால்ல. அவங்கலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவ நாடுகள்ல கார்ப்பரேட் கம்பெனிகள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏங்க இஎம்ஐ கட்டலன்னு கேட்டு பாருங்க. இதான் இவங்களுடைய லட்சணம். இன்னும் எத்தனை இளைஞர்கள் இவங்கள நம்பி ஏமாந்து வாழ்க்கைய நாசம் பண்ணிக்க போறாங்களோ தெரியல. இத பாருங்க, நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள நீடித்த வளர்ச்சி குறியீடு தரவரிசையில் கேரளம் தொடர்ந்து முதலிடம். ஆச்சரியமா இருக்குல்ல? கேரளா தொடர்ந்து முதலிடமா? சரி, இப்ப இந்த விளம்பரத்த பாருங்க. திராவிட மாடல் அரசின் சிறப்பான திட்டங்களின் நற்பயன்கள். ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் 2023-24 அறிக்கையில் வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம். மேலும் 10 குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை. அந்த பக்கம் நீடித்த வளர்ச்சி குறியீடு, அதுல கேரளா முன்னிலை அப்படின்னு சகாவு சொல்றாங்க. இங்க 10 குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை அப்படின்னு திராவிட மாடல் சொல்றாங்க. இதுக்கு பாஜகல அவங்க சில புள்ளி விவரங்களை எடுத்து வச்சிருக்காங்க. இத பாருங்க. அதாவது ஜீரோ ஹங்கர், பட்டினி இல்லாமல் இருப்பதில் தமிழகம் 6வது இடம்னு சொல்றாங்க. அதுல கேரளா முதல்ல இருக்கான். அதுக்கப்புறம் குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், அதாவது நல்ல சுகாதாரம், அதுல பாத்தீங்கன்னா குஜராத் முதலிடத்துல இருக்கா, தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. குவாலிட்டி எஜுகேஷன்ல கேரளா முதலிடம், தமிழகம் 3வது இடம்னு சொல்றாங்க. ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அதாவது ஆண் பெண் இவங்களுக்குள்ள அந்த சமத்துவம் அப்படிங்கிறதுல நான் நினைச்சேன் சமூக நீதி மண்ணாச்சே, இது பெரியார் மண்ணாச்சே, அதனால தமிழகம் தான் முதலிடம் இருக்கும்னு பார்த்தா நாகாலாந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குதான், தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்குதான். அதுக்கப்புறம் இந்த கிளீன் வாட்டர் சானிடேஷன், அந்த சுத்தமான குடிநீர் சுகாதாரம், இதுல கோவா முதல் இடத்துல இருக்கான், தமிழகம் 9வது இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, இங்கதான் ஒண்ணு. இதுல பாருங்க, இந்த விளம்பரத்துல என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி, அதான் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எரிசக்தி. இதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம்னு இந்த விளம்பரத்துல போட்டுக்கிறாங்களா? ஆனா பாஜக என்ன சுட்டி காட்டுகிறார்கள்னா, 16 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் டிஎன் ஷேர் ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொல்றாங்க. அதாவது தமிழகம் மட்டும் முதலிடம் இல்ல, 16 மாநிலங்கள்ல ஒன்றாக தமிழகம் அந்த முதல் இடத்தை ஷேர் பண்ணி கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத்ல ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்க முதலிடத்துல இருக்காங்க, தமிழகம் 4வது இடம். சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், இதுல மகாராஷ்டிரா முதலிடம், தமிழகம் 10வது இடம். ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், இதுல திரிபுரா முதலிடம், தமிழகம் 10வது இடம். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சுட்டி காமிக்கும் பாஜக இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காமிக்கிறாங்க. அதை பாருங்க. அதாவது 2020-21, அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் 23-24 இப்போ திமுகவின் கடந்த வருட காலகட்டம் அது.
அதுல என்ன சொல்றாங்க, டெத் ரேட் டியூ டு ரோட் ஆக்சிடென்ட் பர் 1 lakh பாப்புலேஷன். அப்போ 13.88 இருந்தது, இப்ப 23.31 உயர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவிங் மினிமம் ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன் லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது 8வது படித்த மாணவர்கள் லாங்குவேஜ் அந்த மொழி பாடத்திலையும் கணக்கிலையும் அந்த குறைந்தபட்ச ஒரு நாலேஜ் கெயின் பண்றாங்க இல்லையா, இது வந்து அப்போ 71.3% இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருட காலகட்டத்தில் 67 குறைந்துள்ளது இப்படின்னும் பாஜக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஇஆர் இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது இந்த கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டப்படிப்பு இதுலெல்லாம் சேருகின்ற பர்சன்டேஜ் 49 47 குறைந்துள்ளது அப்படின்னு பாஜக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூறுகின்றது. சரி, எல்லாத்துக்கும் மேல இங்க பாருங்க, கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஷெட்யூல்ட் காஸ்ட் பர் 1 lakh பாப்புலேஷன் 7.9 12.2 உயர்ந்திருக்கின்றது திமுக ஆட்சி காலத்தில். இதுவும் பாஜகவுடைய போஸ்டிங் தான். அதே மாதிரி கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைபல்ஸ் பர் 1 lakh பாப்புலேஷன் 3.9 இருந்தது, கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலாக 8.4 உயர்ந்துள்ளது. கக்னிசபிள் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னும் போது 20.50 31.8 உயர்ந்திருக்கின்றதுன்னு சொல்றாங்க. மிஸ்ஸிங் சில்ட்ரன் எடுத்தாலும் 22.37 33.93 உயர்ந்திருக்கின்றது. இதுதான் வந்து பாஜக தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த பொய்களை பத்தி சொல்லும்போது லைஸ் லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றதே வந்து அதை சரியா நம்ம பார்க்கலன்னா அது எப்படி ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அது மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ நமக்கு தேவையான பர்டிகுலர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கின்னு பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். முதலே அது பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி, இதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 16 ஸ்டேட் அதே முன்னிலையில இருக்கின்றது. அதுல ஒன்னாதான் நாம இருக்கோம். வேற இங்க பார்க்கும்போது ஏதோ தமிழ்நாடு மட்டும்தான் முன்னிலை மாதிரி தெரியுது இல்லையா. இதுதான் சொல்றது the devil is in the details அப்படின்னு. எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடுத்தது பாருங்க, என்கவுண்டர் செய்து போலீசார் வழக்கை முடிக்க பார்க்கிறார்கள். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலையில் ஒருவரை கூட போலீசார் கைது செய்யவில்லை, கார்த்தி சிதம்பரம் குற்றச்சாட்டு. கரெக்ட். இதுல இன்னைக்கு இன்னொரு செய்தியும் வந்திருக்கின்றது, இவர் பேசினதா, அதாவது கூட்டணி அப்படின்றதுக்காக நாம பொது பிரச்சனைகள்ல குரல் கொடுக்காம இருப்பது தவறு, குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் பல தடவைகள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள்ல எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா 2026 திமுகவுக்கு கூட்டணியில குடைச்சல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் 40, அதனால கம்மியா கொடுத்தீங்க, சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 140 தொகுதிகள் போட்டியிடுவதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த நிலைமை தொடர்ந்தால் அப்படின்னு. சோ அதனுடைய அறிகுறியா தான் நான் இதெல்லாம் பாக்குறேன். செல்வ பெருந்தகை அவர்கள் வேற அடிக்கடி பேசிட்டு இருக்காரு, தனியா நிக்கணும், நாங்க வந்து மத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி விசிகாவுடைய அந்த தோழமை சுட்டு முட்டு அப்படின்றதும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏதோ டோலர்கள் மட்டும்தான் சும்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எத்தனை நாளைக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த செய்தியை பாருங்க, என்கவுண்டர் என்ற பெயரில் நல்லா கதை கட்டுகிறார்கள். சினிமாவில் கூட இப்படி ஒரு கதைகளை பார்க்க முடியாது. ரவுடிகளை கைது செய்யும் போலீசாருக்கு அவர்கள் இருந்தது தெரியாதா? சரமாரியா கேள்வி கேட்டுக்கிறார். காங்கிரஸ்ல இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னு திமுக என்னைக்குமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ 26 தேர்தல் நெருங்குற சமயத்துல வர வேண்டிய நெருக்கடி அப்படின்றது இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேசிய அளவுல வேற காங்கிரஸ் அப்படியே ஆட்சிக்கு வந்துட்டா மாதிரி ஒரு தெம்புல இருக்காங்க. அப்போ நிஜமாகவே அவங்க வந்து இந்த மாதிரி நெருக்கடியை தாராளமா கொடுப்பாங்க, சந்தேகமே வேணாம். இதெல்லாம் வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் பல விதமான நெருக்கடிகள் வரப்போகின்றன திமுகவுக்கு. தேர்தல் நெருங்குவதற்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அணி மாறுவதற்கான வாய்ப்பும் அப்படியே எனக்கு பிரகாசமா தெரியுது. எந்த மாதிரி பிரகாசம்னா, திருமாவர்கள் ஒரு தடவை சொன்னார்ல, பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியே வந்தால் அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றதுன்னு, ஒளிமயமானன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த மாதிரியான பிரகாசம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இதுல இந்த செய்தி பாருங்க, விசிக பிரமுகர் வீட்டில் கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த ரவுடிகள் கைது செய்த கும்பகோணம் போலீஸ். பாருங்க, இத பத்தி யாரும் விவாதம் பண்ணதா தெரியல. என்னங்க
திமுகவுல வந்து ரவுடிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு யாரும் கேள்வி கூட கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கட்சிக்குள்ள இருந்து கொண்டே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாங்க இருக்கும் போதெல்லாம் அப்படி இல்ல. இப்போ வந்து ரவுடிகள்லாம் வந்து கட்சிக்குள்ள வந்துடுறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போற இடங்கள்லாம் இதான் கேட்கறாங்க. என்னங்க பாஜகல வந்து ரவுடிகள்லாம் சேர்ந்துட்டாங்களாமே அப்படின்னு. ஏன்னா மத்த கட்சிகள் மட்டும்தான் ரவுடிகளை சேர்த்துக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஏதாவது ஆத்தரைசேஷன் வாங்கி வச்சுக்கிறாங்களா? பாஜக யாரும் சேரக்கூடாதா? என்னங்க இது அநியாயமா இருக்குது. ரவுடிகள்லாம் எங்க கட்சியில தான் இருக்கணும். பாஜக பக்கம் போவே கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க போல இருக்கு மத்தவங்க எல்லாம். பாருங்க இது ஜனநாயக நாடு. யார் வேணா எங்க வேணா வந்து சேரலாம். புரியுதுங்களா? அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு கட்சி எந்த விதத்துல அதாவது உதவியாக இருக்கின்றதா அப்படின்றத பார்த்துதான் வந்து இது சரியா தப்பான்னு சொல்ல முடியுமே தவிர இப்ப இங்க பாருங்க பிரமுகர் வீட்டுல கட்டுக்கடியில ரவுடிகள் பதுங்கி இருந்தார்கள் சொல்றாங்க. இது வந்து நல்லாவே தெரியுது ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்கன்னு. இதை கேள்வி கேட்டா நியாயம். அதை விட்டுட்டு கட்சியில சேர்த்துக்கினாங்களே அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்படி பார்க்க போனா இந்த முன்னாடி பொட்டா தட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி UAPA அதுல கைது செய்யப்பட்டு ஜெயில இருக்க ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள இருந்துக்கினே MP எலெக்ஷன்ல போட்டிட்டு ஜெயிச்சுட்டு MP ஆயிட்டு இப்ப நான் பதவி ஏத்துக்கணும் என்ன வெளில விடுங்க அப்படின்னு வெளில விட்டுருக்காங்க பதவி ஏத்துட்டு போறாரு. அப்போ அந்த UAPAல கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கவரே MP ஆகலாம் அப்படின்னும் போது ஒருத்தர் நீங்க ரவுடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கட்சியில சேரக்கூடாதுல்ல. கடைசியாக ஆனால் முக்கியமான விஷயம் சவுக்கு சங்கர் அவருக்கு வந்து அந்த குண்டாஸ் சட்டம் பிரிவென்டிவ் டிடென்ஷன் இதுல வந்து இடைக்கால நிவாரணம் கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அதாவது ஹைகோர்ட்ல இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க. பட் அவர் வெளில வர முடியாதுங்க நான் மற்ற கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல நிறைய விஷயங்கள் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி ஒரு நாள் இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு முழுமையா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப வந்து ஒரு சில ஆடியோ லீக்குகள் வெளில நிறைய வந்துட்டு இருக்குங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு காவல் அதிகாரியிடம் பேசின மாதிரி அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருத்தர்கிட்ட பேசினதா சொல்லப்படுகின்ற ஒரு ஆடியோ அப்படின்னு நிறைய ஆடியோ லீக் வந்துட்டு இருக்குங்க. இதுல பாருங்க அண்ணாமலை அவர்கள் தான் யாரையோ வச்சு இந்த ஆடியோ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு சிலர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். ஆனா இது வேற எங்கேருந்தோ ஆரம்பிச்சு வேற எங்கேயோல வந்து முடிந்திருக்கின்றது இந்த ஆடியோ லீக் எல்லாம். சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஆடியோ லீக்கை பத்தி ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது பாருங்க தனிப்பட்ட முறையில 2 பேர் பேசினதெல்லாம் வந்து இது மாதிரி பொது வெளியில ஷேர் பண்றது ரொம்ப தப்பு. இது வந்து சரியில்லை. அது யாராக இருந்தாலும் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சில நண்பர்கள் என்ன கேட்டாங்க சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது கரெக்டா தானே தோணுது 2 பேர் தனியா போன்ல பேசிக்கிறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்றது சரியா அப்படின்னு. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் 2 பேர் அவங்க வந்து தனியா சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள் போன்ல இல்ல நேரடியா சரியா அப்போ இது தனிப்பட்ட முறையிலான கான்வர்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவங்க 2 பேரும் சந்தித்து பேசுவது ஏதோ ஒரு விதத்துல சட்டத்துக்கு புறம்பான ஒரு சதி வேலை அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ இத வந்து சார் 2 பேரும் தனிப்பட்ட முறையில பேசிக்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து கண்டுக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? புரியுது இல்லையா? அதே மாதிரிதான் டெலிபோன் கான்வர்சேஷனும். இப்ப நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன். நான் என் கஷ்டத்தை சொல்றேன். அவர் கஷ்டத்தை சொல்றாரு. நான் கடன் கேட்கிறேன். அவர் இல்லன்றாரு. இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில இதெல்லாம் என்னத்துக்குயா? இதுல எங்களுக்கு என்னயா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒருவரோ இல்ல இருவரோ இவங்க வந்து சில விஷயங்களை அதாவது மக்களை பாதிக்கக்கூடிய இல்ல மக்கள் மீது இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசும்பொழுது அதை எப்படி தனிப்பட்ட முறையிலான கான்வர்சேஷன் ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியும்? இப்ப புரியுதுங்களா வித்தியாசம் என்னன்னு? 2மே டெலிபோன் கான்வர்சேஷன் தான். ஆனா 2 பேர் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசிக்கிறது அப்படின்றது வேற. அரசியல் சார்ந்த இல்ல பொதுவெளியில் இயங்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறதுன்றது வேற. சோ இதுல பொது நலன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதனால இந்த மாதிரி லீக்குகள் வந்தால் இது வந்து தவறில்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த ஆடியோ லீக் இருக்கு இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது ஃபார் இன்வெஸ்டிகேஷன். சோ இன்னும் சில நாளைக்கு சோசியல் மீடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பல பேர் தங்களை பற்றி கட்டமைத்த அந்த ஒரு பிம்பம் இதெல்லாம் வந்து தூள் தூளாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதையும் நம்ம தமாஷா தான் எடுத்துட்டு போவோம். எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.